இங்க ஹீரோ வேலை போன விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவனுமே உன்னோட திறமைக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். அதனால இப்போதைக்கு வீட்ல சொல்ல வேணாம்னு சொல்றான். ஆனா இவன் வைஃப் கிட்ட மட்டும் போய் சொன்னது இல்ல. அதனால போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவன் வைஃப் கிட்ட போய் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு காதுல ஹெட்செட் வச்சிருக்கா. அதனால கேட்காமலே விட்டுறா. அப்ப இந்த பொண்ணு ஐஏஎஸ் படிச்சிட்டு இருக்கா. அதனால லேப்டாப் வாங்கி தர முடியுமான்னு கேட்கறா. இவனும் வேற வழி இல்லாம ஓகே சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் வேலை போனதை நினைச்சு ஒரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஆனா இவன் காலையில எழுந்ததுமே எப்பவுமே ஆபீஸ் போற மாதிரி கிளம்பி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவங்க அம்மாக்கு டூருக்கு போறதுக்கு 50,000 தருவன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டதுமே இவங்க அங்க வந்து கிளம்பி வந்துடுறான். தென் இவன் இப்போதைக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். அவனுமே ஒரு ஆன்லைன் ஆப் இருக்கு, அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய் எடுத்து கொடுக்குறான். அதுக்கு பதிலா அவங்க கான்டாக்ட்ல இருக்க ஃபுல் நம்பரே எடுத்துறாங்க. இவனை எதுக்குடா எல்லா நம்ம எடுக்கிறாங்கன்னு கேட்கறான். அப்பதான் இவன் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டானா. அவங்க எல்லாருமே கால் பண்ணி அசிங்கமா திட்டி பணத்தை கலெக்ட் பண்ணதான் அப்படி பண்றாங்கன்னு சொல்றான். தென் இந்த பணத்தை வச்சு வீட்டுல கேட்டவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறான். நீ வேலையும் தேட ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்களுக்கு ஒரு வேலையும் கிடைச்சி அடுத்த வாரம் ஜாயின் பண்ணுவோம் சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. அப்பன்னு பார்த்தா அவங்க அக்கா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் மாமாவும் கிளம்பி வந்துடுறாரு. அதனால நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்றாங்க. அந்த டைம்ல லோன் கொடுத்தவன் கால் பண்றான். இவனை எடுக்காமலே விட்டுறான். அதனால வீட்டுல இருக்கவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கால் பண்ணி பிஸியா வச்சுக்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கால் பண்ண வச்சிடறான். அப்ப லோன் கொடுத்தோம் ஹீரோட வீட்டுல இருக்க எல்லா நம்பருக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எல்லா நம்பருமே பிஸின்னு வருது. அந்த டைம்ல வேலை செஞ்சவருக்கு கால் பண்ணி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி இந்த கடனையும் அடைச்சிடறான். தென் பாத்ரூம்ல போயிட்டு ரன்னிங்லேயே எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையா அவனே நினைச்சுக்கிறான்.